நான் அறிந்த ஆரோக்கியத்தின் வழிவது லதா ராணி. கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்கவுங்களுக்கு எது எது பிடிக்குமோ அதை சொல்லுவாங்க. அப்போது படிக்கிற காலத்தில் கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டால் கல்வி அப்படிம்போம். நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காலத்தில் செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது போகிற இடத்துல நமக்கு பயமாக இருந்தால் நமக்கு வீரம் வேணும் அப்படின்னு நம்ம வீரத்தை சொல்லுவோம். ஆனால் ஆரோக்கியம்னு ஒன்று இருந்துட்டா இந்த மூணுமே நமக்கு தானாக வரும். அதை இந்த 6 மாதத்தில் நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ ஆரோக்கியத்தை விரும்புகிறவங்க தான் என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் வேறு எந்த பெரியதான நோக்கம்லாம் எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா, நான் பட்ட கஷ்டம், நான் இழந்த பணங்கள் மற்றவங்க யாருமே இதை பார்க்குறவங்க இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதில் நான் உங்களுக்கு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்திட்டு அதன் மூலமாக அனுபவிச்சது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடந்த 20 வருடமாக என்னை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் இப்போ என்னை பார்க்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. இதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு என்னுடைய அதாவது எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நட்பில் இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டால் இந்த எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியம் ஆரோக்கியம் சொல்லிட்டு, இந்த ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆரோக்கியமாக வாழணும் இல்லவே இல்லை. அதாவது 19 வருடங்களாக நோயில் வாழ்ந்தது எவ்வளவு கடினமான ஒன்றோ, ஆனால் ஆரோக்கியத்தை 3 மாதத்தில் எனக்கு ஒரு 80% ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு 95 ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். அதனால் இந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. பார்த்தீங்கன்னா இந்த ஹலாசனா நான் ஆரம்பத்தில் பெட்டில் படுத்து எடுக்கும்போது, கண்ணா என் கையை ஜூம் பண்ணு, இந்த கை ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரொம்ப கருமையாக இருக்கும். அதை நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இந்த வெண்பூசணி ஜூஸ் குடித்தேன். இந்த வெண்பூசணி ஜூஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கடினம் தான். எல்லாத்துக்கும் எல்லா ஜூஸும் ஒத்துக்காது. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளில் ஓரளவுக்கு ட்ரை ஆச்சு. 3 நாள் 5ஆவது நாளில் உணவு குழலே அப்படியே வெடிக்கிற மாதிரி ஒரு ட்ரை ஆகி அந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாலமாக வெடிச்சிருச்சு. அப்போ இந்த உணவு குழலே அந்த வெடிப்பு தன்மையை நான் உணர்ந்து ரொம்ப ட்ரை ஆனதை தெரிஞ்சுட்டு அந்த ஜூஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு 3 நாள் தொடர்ந்து தர்பூசணி சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அந்த 1 மணி நேரத்துலேயே அந்த உணவு குழல் ட்ரை ஆகி அந்த அப்படியே வெடிக்கிற தன்மையாக உணர்ந்த போது அந்த குளிர்ச்சி நல்லாச்சு. உடனடியாகவே அந்த நல்லாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கைக்கு நான் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. இந்த கையை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நல்ல செக்கு எண்ணெய். நாங்கள் எங்களுடைய செக்கு எண்ணெய் எங்கே வாங்குறோம்னா, சத்தியமங்கலத்தில் ஒரு இடத்துல நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் முதற்கொண்டு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த சத்தியமங்கலத்துலேருந்து வாங்குகிற அந்த தேங்காய் எண்ணெய் தான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அது ரெகுலராக செஞ்ச கையெல்லாம் நல்லா கலராக இருக்குது. வேறு பெருசாக அந்த கை ட்ரை ஆனதுக்கு நான் வேறு எந்த மெடிசனோ இல்லை ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ எதுவுமே நான் பயன்படுத்தலை. வெறும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி என்னுடைய கை இப்போ பார்க்குறவங்க இவ்வளோ நல்லா கலர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கும் அழகோடு வாழ்கிறதுக்கும் பெருசாக எந்த செலவுகளுமே இல்லாமல் ரொம்ப நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை பயன்படுத்தியே நம்ம ஆரோக்கியத்தோடையும் அழகோடையும் வாழ முடியும். ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது ஈஸி அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. கிளாஸ்க்கு வர முயற்சி செய்கிறவங்க எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.